வந்து விசித்ரா மற்றும் நிக்சனுக்கு நடந்த ஒரு சண்டையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கிச்சனில் சீக்கிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு நிக்சன். அதுலேயும் வந்து போர்டில் எழுதியிருக்காங்க, பிக் பாஸ் டீம்மேட் போர்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, முட்டைக்கறியோ முட்டை குழம்போ ஏதோ ஒன்று பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த வேலைக்காக ஒரு பக்கம் நிக்சன், வினுஷா இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. விசித்ரா வந்து வெளியே உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. என்னென்னா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே, முட்டை கறியோ முட்டை குழம்போ ஏதோ பண்ணுறோன்னு. இல்லையே, முட்டை கிரேவி பண்ணிடுங்க, அதுதான் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. அப்படின்னோடனே, இல்லை நான் பாதி விஷயத்த பண்ணி முடிச்சிட்டேன், இப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களே என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்குறேன். நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கணுங்க, கேட்டால் தான் நான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி விசித்ரா பேசுகிறாங்க. விசித்ராக்கு இந்த மாற்றி பேசுறது என்ன புதுசாக பழசா, அது ரெகுலர் ஆகி போச்சு. ஏன்னா ஸோ அந்த ஸ்மால் பாஸ் கூப்பிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, நான் கிச்சனில் சமைக்கலை அப்படின்றத சொல்லிட்டாங்க. நீங்கள் யாருனா சமைச்சிங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சமைக்கலை இதெல்லாம் பண்ணலன்னு முடிவு எடுத்துருக்கீங்கன்னா கம்முன்னு போய் ஒரு மூலையில் உட்காந்துருங்க. வந்து தேவையில்லாமல் ஒரு சண்டை இதெல்லாம் கிரியேட் பண்ணுற சீன்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆடியன்ஸ். நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இன்னொரு பக்கம் நிக்சன் கேட்குறாரு, ஸோ இதை நாங்கள் பண்ணிட்டோம், அந்த போர்டில் எல்லாம் இது இருக்குது, முட்டை கறியோ முட்டை குழம்போ இருக்குது, அதை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஏதோ பண்ணு, அது பாதி பேருக்கு பிடிக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க விசித்ரா. அப்போ நம்ம பண்ணது எல்லாருமே, நம்ம எல்லாரும் நீங்கள் கூட தான் பல டிஷ் எல்லாரும் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் பண்ணதும் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிறதா இல்லையே, பல பேர் வந்து வேறு டிஷ்லாம் கேட்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு நிக்சன் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. உடனே விசித்ரா பண்ணுற டிஷ்க்கு வந்து யாருக்குமே பிடிக்கலன்ற மாதிரி விசித்ரா. ஸோ அவர் சொன்னது வேற, இவங்க எடுத்துக்கிட்டது வேறு. அவர் என்ன சொன்னார்னா, நம்ம என்ன தான் சமைச்சாலுமே சில பேருக்கு பிடிக்க மாட்டேது, அவங்க வேறு விஷயங்கள் கேட்குறாங்களா, முட்டை ரோஸ்ட்டு கேட்குறாங்க, அப்புறம் புல்லை கேட்குறாங்கன்ற மாதிரி இந்த முட்டையிலே பல விதமாக கேட்டுருந்தாங்களே, அதை மீன் பண்ணி பேசுகிறாரு. இவங்க வந்து விசித்ரா பண்ணுற டிஷ் வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, பாத்தியா அவனோட உண்மையான முகம் வெளியே வந்துச்சு பாத்தியா அப்படின்ற மாதிரி விசித்ரா அப்படியே சொல்கிறாங்க. இதுதான் அவனோட உண்மையான முகம், இப்பெல்லாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. நிக்சன் நீ அடுத்த வாட்டி பார்த்து பேசு, இந்த மாதிரி மரியாதை குறைவெல்லாம் பேசாத அப்படின்ற மாதிரி விசித்ரா ஒரு பக்கம் பொங்கி எழுந்து பேசுகிறாங்க. நிக்சனுக்கு ஆதரவாக வந்து ஒரு பக்கம் யுகேந்திரன் வந்து பேசுறது. அவன் பேசுனது தப்பு இல்லைங்க, அவன் வந்து உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் இது எதுவுமே பேசலை. அவன் வந்து என்ன சொன்னான்னா, நம்ம பண்ணுற டிஷ் வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பிடிக்கிறது இல்லை, ஏன்னா கேப்டன் கூட மாற்றி கேட்டிருக்காரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு, அதை தான் சொல்லியிருக்கான், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நிக்சனுக்கு ஆதரவாக யுகேந்திரன் பேசுகிறாரு. அதோடு முடிஞ்சது வெளியே போய் கார்டனில் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அவன் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசிட்டான், இப்படிலாம் பண்ணுறான், அதை யாரும் இது பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி விசித்ரா பேசுகிறாங்க. ஏன் நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு. ஏமா அவன் பண்ணது தப்பே இல்லைம்மா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவன் கரெக்டாக தான் பேசியிருக்கான், நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்றத தான் மீன் பண்ணானே தவிர உங்களுக்கு மட்டும் தான் தப்பாக தெரியுது, எல்லா ஹவுஸ் மேட்சுக்கும் அவன் பேசினது கரெக்டாக தான் படுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஓப்பனாக சொல்லிடுறாங்க. பட் இல்லை அவன் மரியாதை கொடுக்கல, இப்படி பேசுகிறான் பற்றியா, அவனுக்கு திமிரு பற்றியா அப்படின்ற மாதிரி ஒரே அப்படியே பிடிப்பில் இருக்காங்க. என்னை பொறுத்தவரை என்னென்னா, ஸ்மால் பாஸ் பேசினார்ல, அதுக்கப்புறம் எதனா கண்டென்ட் கொடுக்கணும், இந்த வீட்டில் வந்து நீங்கள் வீட்லேயே இருங்க, எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தீங்க, வீட்லேயே உட்காருங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் ஸ்மால் பாஸ் சொல்லிட்டார். சரி இப்படிலாம் சொல்லிட்டாரு, நம்ம எதுவுமே பண்ணல போல, எதனா கண்டென்ட் கொடுப்போன்றதுக்காக தான் அவங்க வந்து இந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள்.